வச்சு ஒரு ஷாப்பிங். எங்கள் குட்டி பையனோட ஃப்ரெண்டுக்கு இப்போது ஜான்வரி 1 அன்னைக்கு ஒரு பர்த்டே. அதுக்காக அவனுக்கு கிஃப்ட் வாங்கி தரணுமா. அதுவே வந்து கிரிக்கெட்டில் ஜெயச்சந்திரன் வந்தோம், செலக்ட் பண்ணிட்டோம். அவங்க வாங்கி கிஃப்ட் ரேப்பர் பண்ணுறாங்க. எங்கள் குட்டி பையனுக்கும் ஒரு கிஃப்ட் வாங்கிக்கிட்டான். வாங்கிட்டு 2 பேரும் இப்போ என் பையனும் பொண்ணும் கிஃப்ட் ரேப்பர் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. அதுக்கு என்ன வயசு, அதுக்குள்ள அவரோட ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் வாங்கி தரணுமா. அது கூட அவர் முதல்ல படித்த ஸ்கூல், ஃபஸ்ட்டு அவன் பாலவித்யா மந்திர் காஞ்சி மகாஸ்வாமி ஸ்கூல் கௌரிவாக்கத்தில் இருந்தப்போ நாங்கள் அந்த ஸ்கூலில் படித்த ஒரு பிராமின் பையன். இவனுக்கு ரொம்ப க்ளோஸ். ஃபஸ்ட்டு இவனுங்க 2 பேரும் சேர்ந்தானுங்க. அவன் இவன்கிட்ட தான் பேசுவான். என் பையன், எங்கள் குட்டி பையனாவது எல்லாரையும் ஃப்ரெண்ட் படிச்சுப்பான். அவன் இருக்கானே, இவன் மட்டும்தான் அவனுக்கு. எங்கே யுஜித் வர்மன் வரலையா, அதுதான் கேட்டுகிட்டே வருவான். அந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இவர் வந்து வெளியூர் போயிட்டார். இப்போ வந்த உடனே அவனுக்கு பர்த்டே, எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுங்க, எங்களை கூட்டிகிட்டு வந்து கிஃப்ட் வாங்கிட்டான். இப்போ கிஃப்ட் ரேப்பர் பண்ணுறான். இப்போ பார்த்தீங்களா, சூப்பரில் நல்லா 2ம் ஒட்டிகிட்டு இருக்கோம். அவன் பேர் ருத்ராக்ஷ். அந்த பையனும் நல்லா சூப்பர், இவனை விடவே மாட்டான். அவனோட பர்த்டேக்கு முதல் பர்த்டே நாங்கள் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனப்பவே அப்பயே அவனுக்கு என்ன டாய் வாங்கிப்பானோ, மெட்டல் ஒரு டிராக்டர், இவனுக்கும் வாங்கி வச்சேன். உன் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் என்ன வாங்கினேன்? கன்னு வாங்கினியா? என்ன கன்னு வாங்கினீங்க? பால் கன்னா. நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? நீ கிஃப்ட் பண்ண போறியா உன் ஃப்ரெண்டுக்கு? நீ என்ன வாங்கின? நீ என்ன பால் வாங்கின? கல்ஃப். கல்ஃப் சொல்லு. இவன் வந்து கல்ஃப் வாங்கியிருக்கான். அவனுக்கு ஒரு கன் ஷூட் மாதிரி வாங்கியிருக்கான். பாலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம். அதனால் இவங்க